அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திருவாரூரை சார்ந்த இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலோ டான்ஸ் அப்படிம்பாங்க, பெருவிரல் நடனம் அப்படிம்பாங்க. உங்களை கண்டு அந்த நடனத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கண்டு அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பற்றி மேடம் வந்து ஒரு சில வார்த்தைகளை அறிமுகப்படுத்துவாங்க உங்களை கண்டு. நன்றி 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 சார். திருவாரூரை சேர்ந்த ஏ ரோஷினி அவங்க இந்த பாலே டான்ஸ், அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு சைனாவில் தான் வந்து இந்த நடனம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கூட வந்து ஷூ போட்டு அதோட நுனியில் ஆடுவாங்க. ஆனால் இந்த பாப்பா வந்து கால் விரலால் அந்த ஷூ கூட இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இந்த டான்ஸை பல நூறு மேடைகளில் ஆடி சிறப்பான கைத்தட்டலையும் சிறப்பான ஒரு வளர்ச்சியும் பெற்றிருக்காங்க. இதுவரையுமே கிட்டத்தட்ட ஒரு 60 விருதுகள் வந்து அவங்க நடனத்துக்காண்டி வாங்கியிருக்காங்க. இது மெயினாக எல்லாமே அரசாங்கம் சார்ந்த விருதுகள். ஒரு 40 விருதுகள் வந்து அரசு துறை சார்ந்து மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர 4 உலக நடன நிகழ்ச்சி, அதாவது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, உலக ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க பாப்பா. ஸோ அவங்களுக்கு நம்ம மேடையை கொடுத்து அவங்களோட கலையை வளர்க்குறதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னைக்கு நமக்காக ஒரு கலை நிகழ்ச்சியை அரங்கேற்ற வந்திருக்காங்க.
அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தையோட நடனம் எப்படி இருந்தது? எல்லாரும் ஒரு பலத்த பாராட்டு கொடுக்கலாமா உங்களுக்கு கண்டு? அன்பு சகோதரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பற்றி சொல்லணும்னா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். அவங்களை கண்டு ஒரு பெண்மணியா, அப்பா இல்லாமல் தனி ஒரு பெண்ணா வந்து நின்று அந்த குழந்தைக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்து எல்லா வித பொருளாதார தேவைகளையும் வந்து பார்த்து உங்களை கண்டு இந்த குழந்தைய படிப்பில் மட்டும் இல்லை கலைத்திறலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை படைக்கணும். இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு கலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை கற்றுக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தை நம்ம சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சு அதுக்கான பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி அந்த பொருளாதாரம் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அந்த குழந்தைய கலையில மட்டும் இல்லை படிப்பிலையும் ஒரு சிறந்த பெண்மணியாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உங்களை கண்டு. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆண் பெண் இருக்கிற ஒரு குடும்பத்தை நடத்துறது அவ்வளோ கஷ்டம் உங்களை கண்டு. ஒரு தனியா ஒரு பெண்ணா இருந்து சிங்கிள் மதர்பாங்க உங்களை கண்டு அந்த பெண்மணியா இருந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை கண்டு எல்லா தேவைகளையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி உங்களை கண்டு அந்த குழந்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குது. ஏகப்பட்ட மேடைகள்ல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கலை நிகழ்ச்சி வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கு உங்களை கண்டு. நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ப்ரோக்ராம் பண்ணவங்களை கண்டு ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணவங்களுக்கு பாண்டிச்சேரி முதல்வர் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் என் ரங்கசாமி ஐயா அவங்களை கண்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு சிறந்த மக்கள் முதல்வர் விருது நம்ம கொடுத்தவங்களை கண்டு அந்த மேடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு அரங்கேற்றம் பாண்டிச்சேரியில் பண்ணாங்க உங்களை கண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து வேளாங்கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் பண்ணவங்களை கண்டு அங்கேயும் வந்து பாப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேடையில வந்து சிறப்பான ஒரு அரங்கேற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க உலகண்டு. இன்னைக்கு திருவாரூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்களுக்காகவே இந்த ப்ரோக்ராம் நாங்க நடத்தணும். இந்த மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கணும் உலகண்டு. இந்த பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எந்த ஆதரவுமே கொடுக்க வேணாம் உங்களுக்கு. அவங்க கலைகளுக்கும் நீங்க கல்விக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இந்த திருவாரூர் மட்டும் இது பெருமை கிடையாது உங்களுக்கண்டு. நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை உங்களுக்கண்டு. இந்த மாதிரி தாய் குளங்கள் இருக்கிறனால தான் உங்களுக்கண்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இளைய சமுதாயம் நல்வழிப்படுத்தப்பட்டு அவங்ககிட்ட இருக்கிற திறமை ஊக்குவிக்கப்பட்டு உங்களுக்கு அந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பெருமையை, அந்த மாநிலத்தோட பெருமையை, அந்த நாட்டோட பெருமையை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் எப்பயுமே நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலைஞருக்கும் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறது என்ன அப்படின்னா வாய்ப்பை நாங்க எல்லா மாவட்டங்களையும் மாநிலங்களையும் நாடுகளையும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உங்களால வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பும் இந்த இணைய தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக ரெடி பண்ணி தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கலைகளுக்காகவே வந்து தன் வாழ்நாள் அர்ப்பணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு இருக்க அவங்க தாயார் இதை பற்றி வந்து ஒரு சிறப்புரை ஆற்றுவாங்க உங்களை கண்டு. உங்க எல்லாத்தோட பலத்தை கரவசம் ஒன்று கொடுக்கலாம் உங்களை கண்டு. உங்க ஊரை சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா அருமை குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான இந்தியாவிலே முதல் முறையே அந்த பாலோ டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாருமே மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சார்பாக தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து எல்லாம் கூப்பிட்டுருக்கோங்களுக்கு எல்லாருமே வாங்க, குடும்பத்தார் எல்லாருமே இருந்தாங்கம்மா. ரைட்டு, யாருனாலும் சரிதான் வாங்க. சென்டருக்கு வந்தாலும் நடுவில் வாங்கய்யா. ஐயா வாங்க. அருமையான பொண்ணு, அருமையான பேத்தியை வளர்த்துருக்கீங்க. அவங்கள பற்றி சிறப்பாக சொல்லுங்க மேடம். அவங்க ஃபேமிலி எல்லாருமே மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. உங்களை பற்றி அறிமுகப்படுத்துறத உங்கள் ஊரில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். வாங்க, சும்மா செருப்பை போட்டு வாங்க, போட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை போட்டு. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. பொண்ணை பற்றி பேசுங்க, உங்கள் பேத்தியை பற்றி பேசுங்க, உங்கள் கலையை பற்றி பேசுங்க. பாப்பா நீங்கள் இங்கிட்டு வாங்கடா, முன்னாடி வாங்க. ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன். ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன். ஏபிஜே குரூப் சொல்லுங்கள். ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனி. ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனி உரிமையாளர் அவர்களுக்கும் திருவாரூர் நகரமன்ற உறுப்பினர் சகோதரர் அசோகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள இசை குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும் எங்கள் மூலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேத்தி இந்த பரதநாட்டியத்தை ரொம்ப சிறப்பாக எப்படி ஆடினாங்கன்னு நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்க. இந்த விரலை அப்படியே கம்ப்ளீட்டாக மடக்கி ஆடுறதுங்கிறது ஒரு சின்ன வேலை கிடையாது. அதேமாரி இந்த பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு எல்லோருமே
நன்றாக கற்றுக்கொண்டு இந்த பரதநாட்டியத்துக்கு புகழ்பெற்ற எண்கண் ஈவி சரோஜா அம்மா மீறி எல்லாரும் வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. எண்கண் ஈவி சரோஜா அம்மா மீறி பரதநாட்டியத்தில் சிறப்பாக நீங்கள் செய்யணும். அதேமாரி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதானே சார், ரொம்ப நன்றிங்க. அவங்க தாயார் சிறப்புரையாட்டுவாங்க. வணக்கம், என் பேர் அபுதா, என் மகள் தான் ரோஷினி. இந்த கலையை 8 மாத குழந்தையிலேருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். 8 மாத குழந்தையா இருக்கும்போது பாப்பா நடக்க ஆரம்பிச்சிச்சு. நடக்கும்போதே இது மாதிரி நடந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய கஷ்டங்கள் எனக்கு. இந்த குழந்தைய தனியாக வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு 3.5 வயசாக இருக்கும்போது இந்த நடையை பார்த்துட்டு ஒரு டான்ஸாக உருவாக்கலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் டான்ஸாக உருவாக்கினேன். நான் உருவாக்குனது தான் நான், கஷ்டம்லாம் அவங்களுக்கு தான் எல்லாமே. இது நான் ஒண்டியமாகவே இருந்து தனியாகவே இருந்து அவங்கள தமிழ்நாடு ஃபுல்லாக அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறேன். இது வரைக்கும் 64 அவார்டு, 40 அவார்டு வரைக்கும் 40 அவார்டு வரைக்கும் கவர்மெண்ட் அரசு அவார்டாக இருக்குது. 4 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் இதை அதிகமாக இன்னும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. நான் விடமாட்டேன். நான் படிப்பு கொஞ்சம் படிக்கணும். படித்து ஒரு 3 வருஷம் அவங்க காலேஜ் போயிட்டு அந்த படிப்பை பூர்த்தி செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு மேலே நான் இன்னும் கொண்டு போகணுங்கிறது. அந்த டான்ஸை இது ரஷ்யாவில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த டான்ஸை இந்தியாவில் எங்களாலேயும் பண்ண முடியும், அதை விட அட்வான்ஸாக எங்களாலேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னால் பண்ண முடியாது. என் குழந்தைங்க 2 பேரும் பண்ணுறாங்க. என் பையன், சின்ன பையன் 8வது படிக்கிறான். அவனும் ஃபோக் டான்ஸ் ஆடிட்டுருக்கிறான். சார்கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டான். வாங்க சார், வாங்க சார், இவங்கரா அந்த சார் வாங்க வாங்க, 2 பேருமே வாங்க. 2 பேர்கிட்டையுமே தான் கற்றுக்கிட்டான். ஃபிட் ஆஃப் ஃபயர் மாஸ்டர் அரவிந்த் சார்கிட்டையும் இவங்க ராம்ஜாஸ் சார் 2 பேர்கிட்டையுமே கற்றுக்கிட்டாங்க. ராம்ராஜ் சார்கிட்ட பாப்பா போணுச்சு. ஃபிட் ஆஃப் ஃபயர் சார்கிட்ட தம்பி போனான். ஒரே ஒரு டான்ஸ் ராம்ராஜ் சார் கற்றுக் கொடுத்துருக்காங்க தம்பிக்கு ஸ்கூல் மூலியமாக. 2 பேருமே மாஸ்டர் தான் என் பிள்ளைங்களுக்கு. 2 பேருமே பேசணும். நன்றி மேடம், நன்றி. அதுக்கு முன்னாடி பாப்பா ஒரு 2 வார்த்தை அந்த நாட்டியத்தை பற்றி பேசுறட்டும். ஏன்னா நாட்டியத்தை பற்றி பாப்பா மட்டும் தான் பேசணும். இது என்ன டான்ஸு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட எய்ம் என்ன? வருஷம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டு படிச்சோடக்கூடாது. நீங்களாம் பேச பழகும், அதை முதல்ல ட்ரைனிங் கொடுங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல்ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஸ்டின் கேட்டிங்கன்னா படிச்சோடும். அதுக்காக பேச வராது. அதை முதல் மாட்டுங்க. நீங்கள் ட்ரைனிங் வேறு கொடுக்குறீங்களா இல்லையோ, அதுக்கு முதல் கொடுங்க. தேவைப்படுறோம் அப்படின்னு நாங்கள் என்னென்னா ஒரு கொஸ்டின் கேட்கணும், அது படிச்சோடும் உங்களுக்கு. இப்போ அதுவாக பேசணும். இங்கேருந்து ட்ரைனிங், திருவாரூர்லேருந்து உங்களுக்கு ட்ரைனிங், ஓகேவா? உங்கள் குடும்பம் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் தான் பேசணும். தைரியமாக பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஷினி. இங்கே இருக்க அம்மையப்பன்லேருந்து தான் வந்துட்டுருக்கேன். திருவாரூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் உள்ள. இந்த டான்ஸ் பேர் இன்னும் பேலட் டான்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரஷ்யாவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான டான்ஸு. அவங்க ஷூ போட்டுட்டு பேலன்ஸ் பண்ணி ஆடுவாங்க. இது ஷூ போடாமல் அட்வான்ஸ்டாக பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருக்கோம். இதில் 54 அவார்ட் கிட்ட கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். 64 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் 54 அவார்ட்ஸ் கவர்மெண்ட் அவார்ட்ஸு. இது 8 மாதம் குழந்தையிலேருந்தே நான் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றது. அவங்களுக்கு அடுத்து எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனை பார்த்துக்கணும். அவனுக்கும் இந்த டான்ஸை சொல்லி கொடுத்து அவனும் டான்ஸ் இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். அவன் ஃபோக்லாம் பண்ணுவான், நான் கிளாசிக்கல் டான்ஸாக பண்ணுவேன். என்னோடய எய்ம் இந்த மாதிரி டான்ஸை வர ஃப்யூச்சரில் எல்லா குழந்தைங்களுமே பண்ணணும், எல்லா குழந்தைங்களுக்குமே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு தான். 2 வாரத்தை அவங்க குருஜி பேசணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அந்த பாப்பா காலு, அவங்களோட எக்ஸ்பிரஷனு, கையில் பிடிச்சிருக்கிற முத்திரை எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக அருமையாக பண்ணியிருக்காங்க. தம்பியும் சூப்பராக பண்ணுவான், பாப்பாவும் நல்லா பண்ணுவாங்க.
நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதமாக அவங்கள பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான். நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். திருவாரூரில் ஒரு 18 ஆண்டுகளாக பயணிச்சிட்ருக்கோம் கலைத்துறையில். 9 விதமான கலைகளை ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமாக தொடர்பில் போயிட்டுருக்கோம். இன்னும் கலை பயணம் போயிட்டுருக்கு. அந்த வகையில் பாப்பா வந்து 2018-19 வந்தாங்க. அந்த நிகழ்வு வந்து இப்போ வரைக்கும் அவங்க அம்மா இல்லைன்னா இந்த இடத்துல பாப்பா இல்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணணும். இந்த இடத்துல அவங்க எது சொன்னாலும் உடனே ஓகே, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துடுவேன். அவங்க அம்மா வந்துடுவாங்க. அதனால தான் இந்த பாப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, நான் கற்றுக் கொடுத்தது மட்டும்தான் வழி அங்கன்னு, ஆனால் வழிகள் ஃபுல்லாகவே அவங்க தாங்கிக்கிட்டு ஒரு பெண்மணியாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அந்த பாப்பாவை. அந்த பாப்பாவுக்காகவும் அவங்களுக்காகவும் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணும் இந்த நேரத்தில். பாப்பாவோட திறமையை நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அதில் எந்த விதமான குறைகளும் சொல்ல முடியாது. இன்னும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தம்பியும் அதேமாரி தான், அவங்க பையன் எல்லாருமே ரொம்ப திறமையான ஆட்கள், திறமையாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திருவாரூரில் கலைத்துறையில் வந்து மும்மூர்த்திகள் உருவான மாதிரி புதுசாக ஒரு நடனத்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து அதை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமுதா மேடமும் அவங்க குடும்பமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வந்த ஜாம்பவன் எல்லாத்தையும் நாங்கள் திரும்பியும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறது, இந்த மாதிரி கலைஞர்கள் நம்ம ஃபீட் ஆஃப் ஃபயர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகாடமி நடத்துறவங்க உங்களுக்கு வந்து நம்ம வர்ணாலயா மாதிரி அகாடமி நடத்துறவங்க எல்லாத்துக்குமே நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா இது நம்ம பாரம்பரிய கலைகள், நம்ம தமிழ்நாட்டோட கலைகள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நம்ம கலை குடும்பத்தோட வந்து பிள்ளைகள். நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் தான் உங்களுக்கு வந்து. இங்க ஜாதி வேறையா இருக்கலாம், மதம் வேறையா இருக்கலாம், இனம் வேறையா இருக்கலாம், மொழி வேறையா இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா கலைகள்ல நாம எல்லாருமே ஒண்ணுதான், அதுக்கு எல்லையே கிடையாது உங்களுக்கு வந்து. அதனாலதான் அந்த கலாச்சார திருவிழாவை ஒவ்வொரு மாவட்டம், மாநில, நாடுகள்ல வந்து தொடர்ந்து நாங்க நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு. இந்த டைம் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறது அதுதான், இந்த கலைஞர்கள் எல்லாத்துக்கும் சரிசமமா நீங்க வாய்ப்பு கொடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் அவங்கள பொருளாதார ஒரு நிறைவு பெற்ற மக்களா உருவாக்கும். அவங்களுக்கு அப்புறம் அந்த கலைகளை அவங்க உலகம் ஃபுல்லா கொண்டு போவாங்க. இந்த நல்ல தருணத்துல இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு சான்றிதழ் அளித்து கௌரவிக்கிறதுக்காக நமது அன்பு சகோதரர் விழாவை முன்னிலையேற்று நடத்தக்கூடிய திரு SN அசோகன் சார் அவர்களே அவங்க துணைவி அவர்களே மேடைக்கு வரும்படி அன்புடன் கண்டுகொள்கிறேன் உங்களுக்கு. நன்றி. நன்றி. நீங்க அங்கிட்டு 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 அந்த பாப்பா அப்படியே எல்லாரும் ஒரு பலத்த பாராட்டு கொடுக்கலாம்.